அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்து சுகமாயிக்கிய அல்ஹம்துலில்லா. நாங்களும் எல்லாரும் சுகமாயிக்கிய. நான் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோண்டோட தான் வந்திருக்கியது. வாங்கப்போ வீடியோக்குள்ளே போம். இன்றைக்கும் நான் உங்களோட டிசர்ட் ரெசிபியோண்டோட தான் சாக்லேட் மூஸ் தான் செய்ய போகிறது. எப்படி செய்யுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு இன்க்ரீடியன்ஸுகளை சொல்லியன். நான் டபுள் க்ரீம் எடுத்து வச்சிக்கிய 270 ml டபுள் க்ரீம் இடத்துல எடுத்து வச்சுட்டேக்கிய. இது எல்லா ஸ்ரீலங்கா மற்ற நாட்டுகள்லேயும் சூப்பர் மார்க்கெட்டுகள் இருக்குமென்னு நான் நம்புகிறேன். இப்போ எல்லா இடத்துலையும் மீக்கிய. அதே மாதிரி இது மில்க் சாக்லேட். இது கேக்குகள் பேக்கிங் ஐட்டம் ஈக்கிய இடத்துல இந்த சாக்லேட் எடுக்க ஈக்கிய. மில்க் சாக்லேட்டும் இது 150 கிராம் நான் எடுத்து வச்சுட்டேக்கிய. அதே மாதிரி டார்க் சாக்லேட்டும் ஒரு 60 கிராம் மட்டும் நான் எடுத்து வச்சுட்டேக்கேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இன்றைய நான் செய்ய போகிறது. அடுத்தது அந்த மூஸ் ரெடி பண்ணின உடனே நாங்கள் போடுறதுக்கும் அதுக்கு ஒரு ஏத்தனம் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளணும். இப்படி உங்களுக்கு கிளாஸ்லையும் மூஸ் செஞ்சு போடலும். இப்படி சின்ன கிளாஸ் இருந்தால் அடுத்தது இப்படி கப்லையும் நாங்கள் ரெடி பண்ணிக்கொள்ளலும். ஒருத்தருக்கு இப்படி ஒரு கப் கொடுக்கலும். அப்போ ஒரு பர்சனுக்கு ஒரு கப் மேனி. அடுத்தது இப்படி பவுல்லையும் போட்டு சர்வ் பண்ணலும். எங்களுக்கு இந்த பவுலில் ஸ்பூனால் இப்படி அள்ளி கப்பில் போட்டு சர்வ் பண்ணியது மாதிரி இதுலேயும் போட்டு செட் பண்ணிக்கொள்ளலும். ஈஸி. சும்மா அந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் 2 இன்க்ரீடியன்ஸால் தான் செய்தது. வேறொரு இன்க்ரீடியன்ஸும் இதுக்கு ஆட் பண்ணி இல்லை. நான் ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாக்லேட் நான் கொஞ்சத்தையும் இதை சிறுசாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்குள்ள போகிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இதை டபுள் பாயில் மெத்தட்டுக்கும் எங்களுக்கு இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். அது இல்லாமல் நாங்கள் மைக்ரோவேவில் வச்சும் இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். இப்போ நான் உங்களுக்கு டபுள் பாயில் மெத்தட்டுக்கு தான் இதை மெல்ட் பண்ணி காட்ட போகிறது. இப்போ இப்படி தண்ணியும் வச்சிக்கிய அது கொதிச்சுட்டிக்கிய. இப்போ நாங்கள் இந்த பவுலை இப்படி வைப்போம். ஆனால் கீழே தண்ணி படாசடு. இப்போ இதை கொஞ்சம் பிரட்டி விட்டால் அது நல்லா மெல்ட் ஆகும். ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே மெல்ட் ஆகும். இங்கே பாருங்க, இது மெல்ட் ஆகிட்டிக்கிய. இப்போ இப்படி மெல்ட் ஆகிட்டு வரக்கொள்ளே நான் இந்த டபுள் க்ரீமாலே கொஞ்சத்தை சாடு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றிக்கொண்டேன். இங்கே பாருங்க, இப்போ நல்லா சாக்லேட் எல்லாம் கரைஞ்சிக்கிய. இப்போ நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதையும் இறக்கி வச்சுக்கொள்வோம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இதை எடுத்து சைடில் நாங்கள் வச்சுக்கொள்வோம். இங்கே பாருங்கள், இப்போ எல்லாம் ஸ்மூத் பேஸ்ட்டாக கரைஞ்சி. இப்போ டபுள் க்ரீமை நாங்கள் பீட் பண்ணிக்கொள்வோம். டபுள் க்ரீம் ஊற்றக்கொள்ள நீங்கள் இந்த போல் ஈரமாக ஈக்கப்படாது. நல்லா காஞ்ச போல் உண்டாயிக்கும். அடுத்தது இப்போ ஸ்ரீலங்காவில் போல நாட்டுகளில் நாங்கள் இதை ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ கொஞ்சம் வச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா பீட் பண்ணப்படுகிறது. நான் இப்போ எலக்ட்ரிக் பீட்டருண்டால தான் இதை பீட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். சுகர் தேவையில்லை. உங்களுக்கு வேணுமெண்டா சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூனை போட்டுக்கோங்க. ஏண்டா சாக்லேட்டில் சுகர் ஈக்கியத்தால் நான் சுகர் போடலை. இப்போ பீட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இங்கே பாருங்க, இந்த அளவு தான் பீட் பண்ணி எடுக்கணும். மிச்சம் திக்கும் இல்லாமல் லூஸும் இல்லாமல் இது இப்படி என்றால் அந்த நேரே நிற்கணும். அது இங்கே பாருங்க, இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஆஃப் பண்ணணும். இவ்வளோ தான் இது. இப்போ சாக்லேட் இது நல்லா ஆறிக்கிய. இப்போ நாங்கள் இந்த டபுள் க்ரீமில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா சாக்லேட் ஆறியோன்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆறு இல்லாட்டி ஊற்றவான. ஏண்டா ஆறினாத்தான் இல்லாட்டி இந்த இது மெல்ட் ஆகிக்குள்ள பார்க்கும் இந்த விப்பிங் க்ரீம். இதுக்கு கேக்
க்ரம்ஸ் இருந்தால் உங்கள்கிட்ட இந்த கப்புக்கு அடியில் போட்டுட்டு இந்த மூசை மேலுக்கால போடலும். உங்களுக்கு 2-3 மெத்தட் டேக்கிய. இது ஈஸி மெத்தட். எனக்கு கேக்குகள் இல்லாட்டி ஒரு அவசரம் ஒரு கெஸ்ட் ஒன்று வந்து நீங்கள் அவசரமாக டிசர்ட் ஒன்று செய்தண்டா இது உங்களுக்கு நல்லா ஈஸி குயிக்காக செஞ்செடுக்கலும். ஜெலட்டின் அப்படி இப்படி ஒன்றும் தேவையில்லை. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்தால் சரி. இப்போ இவ்வளோ தான் பாருங்க. இது நான் மிக்ஸ் பண்ணி முடிஞ்சு இப்போ கப்புகளுக்கு எப்படி போடு இந்த மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்க, நான் இப்போ இந்த மூசை செஞ்சு முடிஞ்சு இப்போ நான் இது கப்புகளுக்கு போட்டுக்கொள்ள போகிறேன். நான் நேரப்பட சொன்ன மாதிரி கேக்குகள் இருந்தால் நீங்கள் க்ரம்ப் பண்ணி மேலுக்கு இந்த அடிக்கு இந்த மிட்லுக்கு சாண்ட்விச் மாதிரி அப்படி போட்டு உங்களோட விருப்பம் எப்படி செஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை பைப்பிங் பேக்ரவுண்டுக்குள்ளே போட்டு அதில் வந்து போட்டாலும் பிரச்சனை இல்லை. இது உங்களுக்கு ஈஸியான மெத்தட். நான் ஈஸியாக சொல்லி தந்தது. வீட்டில் ஈக்கியத்தை வச்சு எப்படி குயிக்காக ஈஸியாக நாங்கள் ஒரு டிசர்ட் ஒன்று செய்து எப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு நட்ஸ் இருந்தாலும் இதை மேலுக்கால போட்டுக்கோங்க. உங்களோட இஷ்டம் தான். எது இருந்தாலும் எங்களுக்கு வேண்டிய மாதிரி நாங்கள் தான் மோடிஃபை பண்ணிக்கொள்ளணும், செஞ்சுக்கொள்ளணும். இது நான் செஞ்ச அளவு வந்து சரியாக இந்த சின்ன கப்புக்கு 5க்கு சரியாக கணக்காக இருந்த. இப்போ நான் சென்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்து செஞ்சுருந்தா இதை விட சின்ன கப்பில் நீங்கள் ஊற்றினா ஒரு 8 கப் மட்டும் ஊற்றிக்கொள்ளேருமா உங்களுக்கு. இது சரியாக எனக்கு 5 கப்புக்கு தான் இருந்து. இங்கே பாருங்க, இவ்வளோ தான். இப்போ என்னட்ட நான் இந்த மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட் கொஞ்சம் ஈக்கிய. இது நான் வச்சு கொண்டு ஈக்கிய காண்றோ தெரியும் உங்களுக்கு. இது மெல்ட் பண்ணி வச்சுக்கொண்டு நான் சாக்லேட் கொஞ்சம் இதுக்கு பட்டர் கொஞ்சம் ஊற்றி போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் போட்டு இன்னும் கொஞ்சம் மில்க்கும் கொஞ்சம் ஊற்றி நான் குவிட்டாக எடுத்துக்கொண்டு இது கொஞ்சம் ஆறுனத்துக்கு பிறகு இது மேலால் நாங்கள் போட்டு செட் பண்ணி கொள்வோம். இப்போ இந்த சாக்லேட்டை நான் கரைச்சத்தை மேலுக்கால கொஞ்சம் ஊற்றி இது முழுக்க ஆப்ஷனல். சும்மா இது ஏண்டக்கு கொஞ்சம் அழகாயிக்குமென்னு சொல்லித்தான் நான் இது ஊற்றிக்குள்ளே போகிறது. ஒரு பாக்கு அழகாயிக்கே சுட்டு நான் இதை கொஞ்சம் ஊற்றிக்கொண்டேன் இந்த சாக்லேட்டை. இது முழுக்க ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, இல்லாட்டி நீங்கள் இப்படியே உங்களுக்கு சர்வ் பண்ணலும். இங்கே பாருங்க, இப்போ எவ்வளோ அழகாயிக்கேன்னு சொல்லி கொஞ்சம் இப்படி டப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரே லெவலுக்கு வந்து நிற்கியது. இங்கே பாருங்க, இப்போ எல்லா கப்புக்கும் நான் சாக்லேட்டை ஊற்றி முடிஞ்சு பாருங்க பார்க்கவும் அழகாயிக்கிய. இப்போ நான் இதை கொஞ்சம் ப்ரெப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ ராவு தான் நான் இதை செஞ்சது. நாளைக்கு வெள்ளனைக்கு எடுக்க நல்லா இது கூல் ஆகணும். அப்போ தான் நல்லா அந்த மூஸ் அழகாக வந்திருக்கும். இனி நான் இதை இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு எதுதால் என்றாலும் நீங்கள் ரப் பண்ணி இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஓவர் நைட் வச்சு நாளை வெள்ளனைக்கு அப்போ சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, நான் ஃப்ரிட்ஜிலிருந்து இப்போ அடுத்த நாற்று ஓவர் நைட் வச்சுருந்து இது மார்னிங் எடுத்துகிட்டு வந்தேன் எங்களோட டிசர்ட்டை. இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓ மாஷாஅல்லாஹ், இங்கே பாருங்க நல்லா செட் ஆகிட்டிய. நீங்கள் கொஞ்சம் இந்த இதால் கவர் பண்ணக்கொள்ளே கொஞ்சம் இதில் படாமல் கவர் பண்ணுங்க. இது என்ன மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்கு சின்னோரு. இங்கே பாருங்க, இது 2ல் கொஞ்சம் இதை இந்த கவர் பண்ணக்கொள்ளே இந்த சாக்லேட்டில் படாமல் கவர் பண்ணிக்கொண்டா நல்லா.
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ அழகா என்ன மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு இதுக்கு அந்த நான் சொன்ன மாதிரி கேக்கும் கம் பண்ணி லேயர் மாதிரியும் கிளாஸில் செட் பண்ணிக்கொள்ளேலும். இது நாம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு கப் அப்படி செட் பண்ணி உங்களுக்கு காட்டிக்கிய உங்களோட இஷ்டம்தான். இதுக்கு உங்களுக்கு வேணுமென்னா மேலுக்கால இப்படி கொஞ்சம் அழகுக்கு தாரிசரி விசிட்டர்ஸ் கொண்டு வரண்டா இப்படி கொஞ்சம் சாக்லேட்டு ஒயிட் சாக்லேட்டும் இதை கார்னிஷ் பண்ணிக்கொள்ளேலும். இங்கே பாருங்க, இது எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொள்ளேலும். இது நாங்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ஐடியா பிளான் அப்படிக்கு நீ எங்களுக்கு வேண்டிய மாதிரி டிசைனுகளை போட்டு அழகாக செட் பண்ணிக்கொள்ளேலும். இன்னும் சாக்லேட்டை சும்மா கிரேட் பண்ணித்தான் போட்டுக்கொண்டு நட்ஸும் உங்களுக்கு போட்டுக்கொள்ளேலும். இங்கே பாருங்கள், இப்போ பார்க்கவும் அழகாக ஈக்கிய. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று எடுத்து ஸ்மூத்தாக வரேன். இப்படித்தான் ஈக்கியது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு கேமராவுக்கு அணியோ தெரியா. இது மூஸ் இப்படித்தான் நல்ல டேஸ்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணியே பார்க்கணும். ஈஸியும் தான், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கிய மசாலான்னு சொல்லி. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நஸ்ரீனா என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோண்டோடு சந்திப்போம். அது வரங்காட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.